குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம இப்போ 5.2 எக்ஸசைஸ்க்கு வந்துட்டோம். ஸோ இந்த எக்ஸசைஸில் பாருங்கள், ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஃப்ரம் த ஃபிகர்ஸ் நேம் த மார்க்டு பேர்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ். ஸோ நேம் பண்ணியிருக்கிறத என்ன பண்ணி சொல்லியிருக்காங்க, அதோட பேர் என்ன எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம முதல்ல என்ன பார்த்தோம், நம்ம வீடியோவில் ஒரு பேரலல் லைன் இருக்குது, அதில் ஒரு டிரான்ஸ்வர்சல் லைன் கட் ஆச்சுன்னா அதில் 8 ஆங்கிள் ஃபார்ம் ஆகிடுன்னு பார்த்தோம். 1 2 3 4ன்றது, அடுத்தது 5 6 7 8 ஆங்கிள் ஃபார்ம் ஆகிறத பார்த்தோம். இதில் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். முதல்ல எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னால் என்னது, வெளியில் இருக்கிறதா எக்ஸ்டீரியர். 1 2 7 8 தான் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஸோ இன்டீரியர் ஆங்கிள்னால் உள்ளே இருக்கிற ஆங்கிள். 3 4 இந்த 5 6 எல்லாம் இன்டீரியர் ஆங்கிள் சொல்லுவாங்க. பாருங்கள், இதில் இப்படி ஒரு பேரலல் லைன் இப்படி வரைஞ்சிக்கிறோம். ஸோ இப்படி ஒரு டிரான்ஸ்வர்சல் லைன், கோடு போட்டால் டிரான்ஸ்வர்சல் லைன். இது எல் எம் என்ன வேணாலும் இருக்கலாம். இது வந்து என்னென்னு வச்சுக்கணும், பின்னு வச்சுக்கோங்களேன், டிரான்ஸ்வர்சல் லைன். ஸோ அப்போ 1 2 3 4 ஆங்கிள், இது 5 6 7 8. இதில் ரொம்ப முக்கியமானது எக்ஸ்டீரியர் ஆங்கிள் தெரிஞ்சுக்கணும், இன்டீரியர் ஆங்கிள் தெரிஞ்சுக்கணும், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். இப்போ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னால் என்னன்னு சொல்லுவோம், ஒரு பக்கத்தில் எடுத்தோம்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஸோ அந்த ஒரு ஆங்கிள் வெளியில் இருக்கணும், ஒரு ஆங்கிள் உள்ளே இருக்கணும். ஸோ இந்த ஆங்கிள் எடுத்துட்டோம்னா இந்த ஆங்கிள் தான் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அடுத்தது இதை எடுத்துட்டோம்னா இதுதான் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஸோ எல்லாமே வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். சரி, இந்த இதில் 1 2 மார்க் பண்ணியிருக்காங்க. இது என்னது, வெளியில் இருக்கிறது. ஃபஸ்ட்டு வெளியில் இருக்கிறது இல்லைங்களா, இப்படி போட்டிருக்காங்க. இப்படி போட்டு இந்த ஆங்கிளும் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது என்னது, 1 2வும் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஸோ அவ்வளோதான். எக்ஸ்டீரியர் பின்னாடி எழுதியிருப்பாங்க, எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் த சேம் சைட் ஆஃப் தி டிரான்ஸ்வர்சல் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. நான் வெறும் எக்ஸ்டீரியர், இந்த புக்கில் எழுதுகிற மாதிரி வெறும் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ்னு எழுதியிருக்கிறேன். ஸோ பின்னாடி ஆன்சர் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. த ஆங்கிள்ஸ் ஆர் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் தி சேம் சைட் ஆஃப் தி டிரான்ஸ்வர்சல். ஒரே பக்கமாக இருக்குது இல்லைங்களா, அதுதான் இது ஆன்சர். அடுத்தது பாருங்கள், செகண்ட் சம்மு என்ன கொடுத்துருக்காங்க, 1 2 கொடுத்துருக்குறாங்க. இதுக்கும் 1 2 ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வெளியில் இருக்குது, ஆனால் ஆல்டர்னேட்டாக இருக்குது. ஸோ அதனால ஆன்சர் ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். தேர்ட் சம் பாருங்க, அப்படியே கரஸ்பாண்டிங் எஃப் ஷேப்பில் இருந்தால் அது என்னன்னு சொல்லலாம், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்ன்னு சொல்லிடலாம். ஸோ அப்போ 1 2 என்னது, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அடுத்தது ஃபோர்த்து சம் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 1 2. ஸோ இங்கே பக்கத்தில் கொடுத்துருக்காங்க, அப்போ இன்டீரியர் ஆங்கிள்ஸ். அவ்வளோதான் ஆன்சர். அடுத்த ஃபிஃப்த்து சம் பாருங்க, உள்ளே கொடுத்துருக்குறாங்க, ஆனால் ஒன்றை விட்டு ஒன்று ஆல்டர்னேட்டாக இருக்குது. ஸோ அப்போ ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள், இதுதான் இதோட ஆன்சர். அடுத்தது சிக்ஸ்த்து ஒன் பாருங்க, இட் இஸ் அ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னால் ஒன்று வெளியில் இருக்கும், ஒரு ஆங்கிள் உள்ளே இருக்கும். ஸோ அப்படி இருந்தாலே நம்ம என்னன்னு சொல்லிடலாம், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அது எஃப் ஷேப்பில் இருந்தாலே அதை நம்ம என்னன்னு சொல்லிடலாம், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்ன்னு சொல்லிடலாம். ஸோ ஃபஸ்ட் சம் முடிஞ்சிருச்சு. இதுதான்பா ஃபஸ்ட் சம்மு. இந்த வீடியோ பார்த்து அந்த டிரான்ஸ்வர்சல் மீனிங் புரிஞ்சுட்டு 8 ஆங்கிள்ஸ் ஃபார்ம் பண்ணுறதை தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே இந்த சம்ஸ் எல்லாம் ஈஸி. ஒரு லைனில் தான் இந்த சம் ஆன்சர். ஓகேங்களா சார். நெக்ஸ்ட் வி பாஸ் ஆன் டு தி செகண்ட் சம். செகண்டில் பாருங்களேன் என்ன கொடுத்துருக்காங்க, எல்லாமே ஈஸியாக இருந்ததா. ஃபைண்ட் த மெஷர்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் எக்ஸ் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்க ஒவ்வொரு டயக்ராம்லேயும் நம்ம எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பை கரஸ்பாண்டிங் எல்லாத்துக்குமே ரீசன் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்ன்னு எழுதணும் ஒவ்வொரு சம்முக்கும். ஸோ நம்மளால் எழுத முடியாதுன்றதுனால அப்படியே காமனாக கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்ன்னு எழுதுகிறோம். நான் மிஸ் எப்படி எழுதிருக்கணும் அதே போல் எழுதுங்க. இது எக்ஸோட வேல்யூஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. சின்ஸ் பை கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 35. அந்த 35 அப்படியே எழுதணும். பாருங்கள், எஃப் ஷேப்பில் இருக்குங்களா, அப்போ இது 35னா இதுவும் 35 தான்.
ஸோ பாருங்கள் எப்படி இருக்கணும், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னால் ஒரு ஆங்கிள் வெளியில் இருக்கணும், ஒரு ஆங்கிள் உள்ளே இருக்கணும். ஸோ இருக்குங்களா? அப்போ இட் இஸ் 35 டிகிரி எக்ஸோட மதிப்பு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே எக்ஸு இங்கே இருக்குது, இங்கே வந்து 65 கொடுத்துருக்காங்க. ஒரு ஆங்கிள் வெளியில் இருக்குது, ஒரு ஆங்கிள் உள்ளே இருக்குது. பை கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எக்ஸோட மதிப்பு 65 தான். அப்படியே ஒவ்வொரு சம்முக்கும் எழுதணும். நம்மளால் இங்கே எழுத முடியாது, சப்ஜெக்ட் நோட்லேயும் நம்மள வரைஞ்சி பண்ண முடியாதுன்றதுனால ரீசன் அப்படியே எழுதுருங்க. ஆனால் சம்மு கேட்கும் பொழுது சின்ஸ் பை இந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம். சின்ஸ் பை கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எக்ஸோட மதிப்பு வந்து 65, சின்ஸ் பை கரஸ்பாண்டிங் ஆங்கிள் எக்ஸோட மதிப்பு 35 அப்படிங்கிறது எழுதணும். அதே போல் தான் பாருங்கள், இந்த சம் பாருங்கள், தேர்ட் சம்மு. சின்ஸ் பை கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எக்ஸோட மதிப்பு என்னது? 145. ஸோ அவ்வளோதான். அந்த ரீசன் சொல்லிட்டு அப்படியே ஆன்சர் எழுத வேண்டியதான் எக்ஸோட மதிப்பு. ஃபோர்த்து சம் பாருங்கள், இதுவும் அதே தான். ஒன்று வெளியில் இருக்குது, ஒன்று உள்ளே இருக்குது. ஆங்கிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? 135. சின்ஸ் பை கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எக்ஸோட வேல்யூ 135. அடுத்தது பாருங்கள், இங்கே கேட்டிருக்காங்க, இங்கே வந்து வெளியில் இருக்குது, இங்கே உள்ளே இருக்குது. சின்ஸ் பை கரஸ்பாண்டிங் ஆங்கிள் எக்ஸோட மதிப்பு 90 டிகிரி. ஸோ அவ்வளோதான் வேல்யூஸு முடிஞ்சிச்சு. தேர்ட் சம், we pass on to the third sum. Find the measures of angle y of the each of the following figures ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரீசன் பாருங்கள், உள்ளே கொடுத்துருக்குறாங்க, உள் வேல்யூ வந்திருக்கு, ஒன்றை விட்டு ஒன்று வந்திருக்கு. அப்போ சின்ஸ் பை ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஒய்யோட மதிப்பு என்னது? 28. ரீசன் கரெக்டாக எழுதணும். போன சம்முக்கு எல்லாமே பை கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், அதனால் காமனாக ஒரு தடவை எழுதிட்டு மற்றதுக்கெல்லாம் வேல்யூஸ் போட்டு இங்கே அப்படி போட முடியாது. ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் தான் முதலுக்கான ஆன்சர். அடுத்தது பாருங்கள், ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் வரும். ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் y இஸ் ஈக்குவல் டு 58. அடுத்தது பாருங்கள், இந்த ஆங்கிளுக்கு இந்த ஆங்கிள் ஈக்குவல் உள்ளே இருக்குது, அப்போ ஆல்டர்னேட்டாக இருக்குது. அப்போ ஆல்டர்னேட் பை ஆல்டர்னேட் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், ஷார்ட்டாக எழுதியிருக்கேன், எழுத முடியலன்னு ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். நீங்கள் எழுதி கரெக்டாக எழுதி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. சின்ஸ் பை ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் ஒய்யோட மதிப்பு 130 டிகிரி, 123 டிகிரி. அதே போல் பாருங்கள், ஃபோர்த்து சம் பாருங்கள், ஒய் வெளியில் கொடுத்துருக்காங்க, இதுவும் வெளியில் கொடுத்துருக்காங்க. பை ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஸோ ஒன்றை விட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ ஒய்யோட மதிப்பு 108. ஸோ இந்த சம்ஸ் எல்லாம் மீனிங் புரிஞ்சுக்கோங்க. பிக்சர் வச்சு தான் இந்த 3 சம்ஸு நம்ம போடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், இந்த பிக்சரை வச்சு எக்ஸ்டீரியர் ஆங்கிளா இன்டீரியர் ஆங்கிளா, எக்ஸ்டீரியர் ஆல்டர்னேட் ஆங்கிளா, எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஆங்கிள்ஸாக கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸாக தான் ஃபஸ்ட்டு டிவிஷன். அது செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா பை கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். எப்படி வந்தால் கரஸ்பாண்டிங் ஆங்கிள், எஃப் ஷேப்ஸில் வந்தால் அது கரஸ்பாண்டிங் ஆங்கிள். ஒரு ஆங்கிள் வெளியில் இருக்கணும், ஒரு ஆங்கிள் உள்ளே இருக்கணும், ஆஃப் த சேம் டிரான்ஸ்வர்சல். அடுத்தது தேர்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பை ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இன்டீரியர் ஆங்கிள் வச்சு தான் இந்த தேர்ட் சம் போட்டிருக்கோம். ஸோ மிஸ் எப்படி போட்டிருக்கணும் அதே போல் போட்டு கம்ப்ளீட் பண்ணி புக் ஒர்க்கை இந்த பேஜை ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கன்சர்ன் குரூப்பில் கேட்கலாம். வி see in the next class.